சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கான மனநலம் மற்றும் உடல்நலம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. அதோடு மகளிர் தின விழாவும் கொண்டாடப்பட்டது. இதில் மாணவிகளுடன் இணைந்து கேக் வெட்டி மகளிர் தினத்தை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கொண்டாடினார். அப்போது சமூக ஊடகங்களில் ஏற்படும் கவனச்சிதறல்களை தவிர்க்க வேண்டும் என அவர் மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று 200 வகையான பாரம்பரிய மற்றும் சத்தான உணவுகளை தயாரித்து காட்சிப்படுத்தினர். மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சசிதீபா கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் தூய்மை பணியாளர்கள் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேஷன் தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் நலன் சார்ந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை தமிழக அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.